இன்னொரு தடவை இப்படி ஒரு கொலை நடக்கவே கூடாது. உட்காருப்பா. சோ தப்பு பண்ற அரசியல்வாதிகளை எனி டைம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். மேடம் அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்குவாட் பத்தாது மேடம். சரி சரி, எப்பவும் சொல்ற இந்த ஆதாரம் இல்ல, தேடிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேங்கிற வழக்கமான பதில் இல்லாம புதுசா ஒரு பதில நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஓகே மேடம். அப்பா. அம்மா டீ. தேங்க்ஸ் பா. அரசியல்வாதிங்க ஒரு பக்கம், சிஎம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிரஸ். யார்கிட்ட என்ன பதில் சொல்றதுனே தெரியலடா. ஒரே டென்ஷனா இருக்கு. ஆனா அந்த கொலைக்காரன் தனியாளா இருந்தாலும் சரி, இயக்கமா இருந்தாலும் சரி, அவனை கண்டுபிடிச்சு தூக்குல போடாம விட மாட்டேன். கொலைகாரனை ஊரே கொண்டாடுது, நீங்க போய் கொலைகாரனை கண்டுபிடிச்சு தூக்குல போடாம விட மாட்டேன்னு சொல்றீங்களே. நைட்டுக்கு தம்பிக்கும் சேர்த்து டிஃபன் பண்ணுங்க. சரிம்மா. என்ன பாரதி எழுதுறியா? சமையல் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பாரதி, நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா படிப்பு படிப்புன்னு இருக்க. நான் படிக்கணும் ரம்யா, நீயும் படி. மனசுல வீணா ஆசையை வளர்த்துக்காத. போ. என்னடா பசங்களா, என்ன கண்டோட அலட்டாராங்களே. டேய் என்னடா சொரிஞ்சிட்டு இருக்க? சார் வெயில் ஜாஸ்தியா இருக்கு சார், முதுகுலாம் பொறி பொறியா வந்திருக்கு. இப்படியே சொரிஞ்சிட்டு இருந்தா நாளைக்கு பட்டாணி சுண்டல் எல்லாம் வரும். வந்தா பொட்டன்னு போட்டு வித்துக்குறோம். டேய் ஊரை சுத்துறத நிறுத்திட்டு டெய்லி காலேஜுக்கு வந்து டிகிரி வாங்குற வழிய பாடுறா. வாட்ச்மேன் கூட 30 வருஷமா காலேஜுக்கு வராரு, அவர் டிகிரி வாங்கியிருக்காரு. விளையாட்டாவே இருக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸாவே கேக்குறேன். உங்க ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்க நீயே சொல்ற. நான் இன்ஜினியர் ஆகணும் சார். படிக்கிறது பிகாம், இதுல இன்ஜினியர் ஆகணுமா? குட் காம்பினேஷன். ஏ கடுகு, நீ என்ன ஆக போற? விவசாயம் பார்க்க போறேன் சார். படிச்சுட்டு விவசாயம் பண்ணுங்கிற உன் ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆமா, விவசாய வேலை எல்லாம் உனக்கு தெரியுமா? சார் யாரோ விவசாயம் பண்ண போறாங்க, அதை என் கண்ணால பாக்க போறேன். இதுக்கு எதுக்கு சார் எனக்கு விவசாயம் தெரியணும்? சூப்பர்ரா. சிரிப்பு உருப்பிட்ட மாதிரிதான். ஏமா தேவி, உன் ஃபியூச்சர்ல நீ என்ன ஆக போற? தாயாகும் போதுதான் ஒரு பெண்ணோட பிறப்பு முழுமை அடையுது. அதனால ஃபியூச்சர்ல ஒரு நல்ல தாயாக போறேன் சார். வெரி குட் வெரி குட். ஏ குருமூர்த்தி, நீ என்ன ஆக போற? நான் தேவிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன் சார். டேய் என்ன பெண்கள்லாம் மான்கள் மாறிடா, கிண்டல்லாம் பண்ணாதீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் சார். மீன் பிடிக்கிறவன் மீனவன், மான் பிடிக்கிறவன் மானவன். தேங்க்யூ அண்ணே. அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டாச்சு. அவன ஏன்டா போட்டீங்க? நீங்க தானே ஏசிய போட சொன்னீங்க. முட்டா பையில வேர்க்குது ஏசிய போடுறானா அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு நிக்கிறேன். சரி போனா போட்டும், அவங்க கூட நமக்கு எப்பவும் வணக்கம் போடுறது இல்ல. சங்கர்லிங்கம், வெறும் பை நிக்காது சரக்குள்ள பை தான் நிக்குங்கிற மாதிரி நீ ஒரு ஐடியாவோட வந்திருக்க. ஆமா தலைவரே, என் தம்பிய வேஸ்ட் உருவி அசிங்கப்படுத்தின கலெக்டரை சேலையை உருவி அசிங்கப்படுத்தணும். நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல அந்த பொம்பளை கலந்துக்கிறா. பிரஸ் மீடியான்னு பெரிய கூட்டமே இருக்கும். இவன் அந்த பொம்பளை சேலை உருவி வருவான். அடுத்த நிமிஷம் கலெக்டர் நேர்ந்த கொடுமைங்கிற பேர்ல பிரஸ் மீடியா டிவின்னு அந்த பொம்பளை ஆபாச படத்தை போட்டு நார் அடிச்சிருவாங்க. அந்த அவமானம் தாங்காம அவ தூக்குல தொங்கணும். ஏண்டா சேலைய கரெக்டா இழுப்பல, சொதப்பிட மாட்டே. பத்திரிகையில போட்டா வரும்போது பாருங்க என் திறமைய. ஆட்டி சக்க சங்கர்லிங்கம், சரியான ஆளை புடிச்சு போட்டிருக்கியா. புலி கால்ல முள்ளு குத்துன மாதிரி அவ துடிச்சு சாகணும். எத்தனை அரசியல் தலைய நான் உருட்டி இருப்பேன், அவ ஏன் தலைய உருட்ட பாக்குறாளா? யோ பிரஸ், நடக்க போறத அப்படியே தத்ரூபமா படம் பிடிச்சு போடணும். என்னையா சொல்றீங்க? இந்த மாதிரி ஹாட் நியூஸ்க்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். பாரதி பாரதி, ஏன் ரம்யா ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? உங்க அம்மாவை நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல மானபங்கம் பண்ண போறதா என் அப்பாவும் அவங்க ஆளுங்களும் பேசிக்கிறாங்க. டேய், பெத்த அம்மாக்கு ஒரு அவமானம்னா செத்த போன கூட துடிக்கும்டா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லாம இருக்க. மோர் மிளகா கடிச்சுக்கிட்டு தயிர் சாதம் சாப்பிடுற சுகமே தனி. தயிர் சாதம் நல்லா இருக்கு, மோர் மிளகா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? உன்னை காதலிக்கிறத நினைச்சு நான் வெக்கப்படுறேன். கொஞ்சம் பொறு. இவன் தானே எங்க அம்மாவை அசிங்கப்படுத்துவன் சொன்னது? இவன் தானே? எப்படி நீ
பயப்படாத ரம்யா, இது நான் பண்ண முத கொலை இல்ல, 13வது கொலை. இதெல்லாம் ஏன் தெரியுமா? எங்க அப்பா ராமசாமி வாத்தியார் ரொம்ப நாட்டுப்பற்று உள்ளவர். நாட்டுல எந்த தப்பு நடக்காம நாடு சுபிக்ஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக மாடு மேய்ச்சிக்கிட்டு காட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 40 பேரை கலெக்டர் ஆக்கினாரு. அதுல எங்க அம்மாவும் ஒருத்தவங்க. அவர் ஆசைப்பட்டபடியே எல்லாரையும் கலெக்டர் ஆக்கி நாட்டுக்கு நல்லது பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சு சந்தோஷப்பட்டாரு. அதுல கருப்புசாமிங்கிறவருடைய கல்யாணம். ஆமா, 5 விரல் கோஷ்டியில மாப்பிள்ள மண்டபத்தில் இருக்கான், மீதி 4 பேர் இங்க. நம்ம மாப்பிள்ள கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நேத்து பூரா ஊரை சுத்திட்டு இன்னைக்கு காலையில தான் வந்திருக்கேன். மத்தவங்க எல்லாம் எங்க சுத்திட்டு இருக்காங்களே தெரியல. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு நாளாச்சு. அதனால ஜாலியா ஒரு விளையாட்டு விளையாடலாம். இப்ப இந்த குடுவையில இருக்கிற பேப்பரை ஒவ்வொருத்தரா வந்து எடுத்து அதுல என்ன எழுதி இருக்குதோ அதே மாதிரி செஞ்சு காமிக்கணும். ஓகேவா? கடவுளே, அழகான பொண்ணை கிஸ் பண்ணணும்னு சீட்டு வரணும். யோ, நீ இன்னும் மாறவே இல்லையா? ரகு, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க சார். மெகா போய் சொல்லணும். என் பொண்டாட்டி ரொம்ப பிரமாதமா சமைப்பா. நாளையில இருந்து எப்படி சாப்பிடுறீங்கன்னு பாக்குறேன். மாறி நீங்க. கடிஜோக்கு சொல்ல வேண்டும். எனக்கு என்னைய பிடிக்காது, என் பொண்டாட்டிக்கு என்னைய கண்டாலே பிடிக்காது. அதுக்கு ஏன்டா கேனத்தனமா சிரிக்கிற? அதுக்கு தாண்டா நாங்க தோசையில எண்ணெய் ஊத்திய சாப்பிடுறது இல்ல. ரவி, நீங்க போங்க. ராமசாமி வாத்தியார் போல் நடிக்க வேண்டும். வரணும்டா, வரணும். எல்லாத்துலயுமே நம்பர் 1 வரணும். நாம நம்ம குடும்பத்தை நேசிக்கிறத விட 100 மடங்கு அதிகமா நம்ம நாட்டை நேசிக்கணும். நிழல் கூட குனிஞ்சு பாக்குற நம்ம இந்தியாவை நாளைக்கு நிலாவை கூட அண்ணாந்து பாக்குற அளவுக்கு கொண்டு வரணும். இது படிச்சவங்களால தான் முடியும், குறிப்பா உங்களால தான் முடியும். குட் குட் குட். வெரி குட். தேங்க்யூ சார். ஐயா வணக்கங்க. வணக்கம்ப்பா. உன்னை இப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கட்டிக்க போற பொண்ணு மீனாட்சி. வணக்கம். மாதா பிதா தெய்வம் எல்லாமே எங்களுக்கு இந்த குரு தான். ஒரு காலத்துல நாங்க எல்லாரும் மாடு மேய்ச்சிக்கிட்டும் சாணி பொறிக்கிட்டு இருந்தவங்க தான். ஆனா அப்படி இருந்த எங்களை ஒரு IAS நிலைமைக்கு உயர்த்தி அழகு பார்த்தவர் தான் இந்த ராமசாமி வாத்தியார். போய் சொல்லாதடா. டேய் வாடா, நிஜமா வாத்தியார் போயிட்டாரு, வாடா. டேய், என்னைய தான் காட்டி கொடுத்துட்ட, மேல இருக்க குமாரிமா காட்டி கொடுத்துட்ட. அது வேறயா? வாங்க சார். ஒரு குச்சி முட்டாய்க்காக மாத்தி விட்டானே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயர் காணோன்னு தேட போறாரு, போய் மனவூர்ல உட்காருங்க. சரிங்க. நீங்களும் ஆளுக்கு போய் ஏதாவது கல்யாண வேலையை பார்க்கலாமே. எஸ்கியூஸ் மீ சார். எஸ். ராமசாமி வாத்தியார் நீங்க தானே? ஆமா. தினேஷ், விக்ரம், சபரி, சந்தானா 4 பேர் உங்க ஸ்டூடெண்ட் தானே? ஆமா. ஏன் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க இப்ப என் கூட வரலைனா தான் ப்ராப்ளம். நீங்க எல்லாம் பொறுப்பான IAS அதிகாரிங்க. இப்படி அமைச்சரை கடத்தி வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. உடனே விட்டுருங்க. எங்களை சமாதானப்படுத்துறத விட்டுட்டு நாங்க சொன்னதை மட்டும் செய்யுங்க. நாங்க இப்ப உடனே சிஎம் கவர்னர்ட்ட பேசணும். ஆமா, நாங்க படிச்சது நாட்டுக்கு சேவை செய்யத்தான், இந்த மாதிரி பரதேசிகளுக்கு சேவை செய்ய இல்ல. இந்த நாய் உட்பட மந்திரிங்க தேவராஜ், நாகபூஷணம், காளிமுத்து, குமரேசன், இந்த 4 அமைச்சர்களை இந்த அரசாங்கம் உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். இல்லனா அந்த 4 பேரையும் நாங்களே கொல்ல வேண்டி இருக்கும். தப்பு பண்றீங்க. 5 அமைச்சர்களை டிஸ்மிஸ் பண்றது விளையாட்டுக்காரி இல்ல. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அவரை விட்டுருங்க. விட மாட்டோம் சார். எங்க கோரிக்கையை உடனே நிறைவேற்றணும். இல்லனா இவனை இங்கேயே சமாதி ஆக்கிடுவோம். சார், இவர் தான் ராமசாமி வாத்தியார். சார், நீங்க எப்படி இங்க? நம்ம நாடு அகிம்சையில சுதந்திரம் வாங்க நாடு. அது மாணவர்கள் மனசுல எல்லாம் ஆழமா பதியணும். எந்த காரணம் கொண்டு வன்முறை தலை தூக்கி கூடாது. அதனால என்ன மாதிரி வாத்தியாருங்க
கண்டிக்கிறதுக்காக கூட பெரம்ப கையில எடுத்துட கூடாதுன்னு பாடம் நடத்துற வாத்தியாரானா. ஆனா இன்னைக்கு உங்க கையில எல்லாம் துப்பாக்கி தூக்க வச்சுட்டாங்க சார். இவனுங்க ஆட்சிக்கு வந்த உடனே இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு எல்லா ஃபைலையும் போட்ட சொல்றானுங்க. அவங்க தப்பே பண்ணலனா கூட தப்பு பண்ணிருக்கிறதா காட்ட சொல்றாங்க. அடுத்த எலெக்ஷனை பத்தி நினைக்கிறாங்களே ஒழிய அடுத்த ஜெனரேஷனை பத்தி நினைக்கிறதே இல்ல சார். இல்லப்பா, இது உங்க வேலை இல்ல. நாங்க நாட்டு மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஆக்கப்பூர்வமான திட்டங்களை போட்டு கொடுத்தா இவன் மக்களை ஏமாத்துற மாதிரி கவர்ச்சிகரமான திட்டங்களை போட்டு தர சொல்றான். இவன் வீட்டுக்கு வேலைக்காரனா இருக்கணும்னா இவன் சின்ன வீட்டுக்கு வேலைக்காரனா இருக்க சொல்றான். அவ சொன்னதை கேட்கலன்னு செருப்பால அடிச்சா. இதுக்கு மேல பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னா இந்த முடிவு எடுத்தோம். அவசரப்படாதீங்க, கேட்டதெல்லாம் போதும். நீங்க சொல்லி கொடுத்த பாடம் தப்பு. அறிவியல் பாடம் படிக்க சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது. வர தலைமுறைக்காவது அருவா படி கத்து கொடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், துப்பாக்கி தயவு செய்து கீழே போட்டுருங்க. இந்த விஷயத்துல நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டோம். போயிடுங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா, ஆனா அதுக்கு தீர்வு இப்படி துப்பாக்கி பிடிக்கிறது இல்ல. தயவு செய்து அவரை அனுப்பிச்சு வச்சிருங்க. முடியாது, விட மாட்டோம். டேய் ஐயா சொல்றதை கேளுங்க. தயவு செய்து துப்பாக்கி கீழே போட்டு போயிடுங்க. நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன், நீங்க தான் உங்க முடிவை மாத்திக்கணும். நீங்க உங்க முடிவை மாத்திக்கிறீங்களா இல்ல நான் என் உயிரை விட்டுமா? சரி, நானே உயிரை விடுறேன். ஐயா சாரி சார், வாங்க சார். அந்த நாய்களை சுட்டு தள்ளிடு. நியூஸ் மட்டும் வெளில வரக்கூடாது, ஜாக்கிரதை. தினேஷ், சபரி, சந்தானம், விக்ரம், தினேஷ், தினேஷ், உங்க மடியில சாகிறத தவிர வேற எந்த சந்தோஷமும் இல்லையா? நாங்க தோத்து போயிட்டையா? இல்லப்பா, நீங்க தோக்கல. உங்க லட்சியம் தோக்கல. தோக்க நான் விட மாட்டேன். தினேஷ், டேய். அப்பா, அப்பா உங்களையும் சுட்டுருக்காங்கப்பா.